ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிசிஎஸில் ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் விட்டுருக்காங்க. ஸோ அந்த டிசிஎஸில் ஃப்ரெஷருக்கு எந்த ரோலுக்கு ஓப்பனிங்ஸ் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த வீடியோ 2 பார்ட்டாக இருக்க போகுது. ஸோ பார்ட் 1ல் அவங்க டீட்டெயில்ஸோட ஜாபோட டீட்டெயில்ஸ் அண்ட் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாத்தையும் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 2 வீடியோ வந்து உங்களுக்கு நாளைக்கு வரும். ஸோ அந்த பார்ட் 2 வீடியோவில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ அகைன் டைம் இருந்தால் நான் பார்ட் 3 வீடியோவில் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸும் நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு அந்த பார்ட் 2 பார்ட் 3 வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பார்ட் 2 பார்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எனக்கு பார்ட் 2 பார்ட் 3 வீடியோ மேக் பண்ண எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஆக்சுவலி டிசிஎஸில் பார்த்தீங்கன்னா இது யாருக்கு ஹைரிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த கேண்டிடேட்டுக்கு யார் படிச்சிருந்த அந்த பீப்புள்ஸ்க்கு ஹைரிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்லி அண்டர் கிராஜுவேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அண்டர் கிராஜுவேட்ஸ்னா யூஜி பீப்புள்ஸ் மட்டும் தான். ஸோ யூஜினா பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கா இல்லை ஆர்ட்ஸா, ஸோ இல்லை எந்த டொமைன் எந்த ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒன்லி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட் பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ இது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பீப்புள்ஸ்க்கு ரொம்பவே மிகப்பெரிய பிக்கெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் கேம்பஸில், அதுவும் டிசிஎஸில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ இந்த ரோலுக்கு பார்த்தீங்கன்னா என்னோட சப்ஸ்கிரைபரே ஒருத்தர் வந்து டிசிஎஸ் என்கியூடியில் ஸோ ஜாப் இன்டர்வியூ அட்டன் நம்ம போட்ட வீடியோவில் அதில் அப்ளை பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணி அவரு கிளியர் பண்ணி அவர் ஆஃபர் லெட்டருமே வாங்கிட்டாரு. ஸோ இன்கேஸ் இந்த வீடியோ முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் அவர்கிட்ட பேசி பார்த்துட்டு உங்களோட அவரோட நான் வந்து ஒரு 1-to-1 கான்வர்சேஷனும் வீடியோ மேக் பண்ணி நான் வந்து உங்களுக்கு டெலிவர் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட நம்ம சேனலை உங்கள் பீப்புள்ஸ்க்கு உங்கள் சரௌண்டிங் பீப்புள்ஸ்க்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் வந்து சொல்லுவேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யா கைஸ், ஸோ இதுதான் வந்து அவங்களோட டிசிஎஸோட அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ எம்பவரிங் யுவர் விஷன், இலுமினேட்டிங் யுவர் பாத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்வைட்டிங் தி கிராஜுவேட்ஸ் ஆஃப் 2024 டு அப்ளை தி டிசிஎஸ் பிபிஎஸ் ஃப்ரெஷர் ஹையரிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 2024 பீப்புள்ஸ்க்கு. ஸோ இது வந்து ஐடி மாதிரி இன்னொரு பிபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்டார் இருக்குது. ஸோ அந்த பிபிஎஸ் செக்டார்ஸ்க்கு வந்து ஒன்லி அண்டர் கிராஜுவேட்ஸ் பீப்புள். ஸோ கிராஜுவேட்ஸ் பீப்புள். ஸோ இந்த கிராஜுவேட்ஸ் வந்து யாருன்னு கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அந்த அண்டர் கிராஜுவேட்ஸ் பீப்புள் வந்து எந்தெந்த ஸ்ட்ரீமில் இருக்க பீப்புள்ஸ் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் ஒவ்வொரு பாயிண்ட்டும் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது. ஸோ அதை கிளியர் கட்டாக நீங்கள் டெய்லியும் டைம் எவ்வளோ வேஸ்ட் பண்ணுவீங்க, ஸோ நான் தப்பாக சொல்லலை, ஸோ டெய்லியும் எதுலேயும் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஒரு 10 minutes டெய்லியும் ஒரு ஜாபை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி அண்ட் ஐடியாஸ் வந்து நிறையவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். அதை வச்சு நீங்கள் எப்படி உங்களை ஸ்மார்ட்டாக இன்டர்வியூவில் ப்ரெசன்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் அண்ட் கிளாரிட்டிஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆக்சுவலி இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் என் டேட் 14th April சண்டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரௌண்ட் இன்னும் ஒரு 15 days இருக்குது. ஸோ 15 days இருக்குது ஷார்ப்பாக. ஸோ இன்றைக்கி வந்து 30, ஸோ இன்னும் ஒரு 15 days பக்கம் இருக்குது. ஸோ இப்போ வந்து March 30 இந்த வீடியோ. ஸோ ஆக்சுவலி இவங்க பார்த்தீங்கன்னா April 14 இன்னும் ஒரு அடுத்த இந்த சாட்டர்டே இல்லாமல் அதுக்கு அடுத்த சாட்டர்டே வந்து கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க, சண்டே க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் தான். ஸோ டெஸ்ட் டேட் ஒன்றும் சொல்லலை. ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து April 14 வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தென் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரியராக இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ஸ்லாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் அப்ளைடுன்னு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எக்ஸாம் எப்போ இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். ஸோ அந்த எக்ஸாம்ஸ்க்கு என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணோம், அந்த எக்ஸாம்ஸ் எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவும் நான் உங்களுக்கு தெளிவாக நான் வந்து சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபவுட் டிசிஎஸ் பிபிஎஸ் ஹையரிங் ஃபார் 2024 இயர் ஆஃப் பாசிங் கிராஜுவேட்ஸ். இது ஒன்லி 2024 பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான். 2024 இயர் கிராஜுவேட் பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஹையரிங். 2023 கிடையாது, 2022 கிடையாது, 2021 கிடையாது, ஒன்லி 2024. அதுவும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் உள்ள பீப்புள்ஸ் மட்டும்தான். ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ உங்கள் டீட்டெயிலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிசிஎஸ் பிபிஎஸ் இஸ் ஓப்பனிங் இன் கேட்ஸ் ஃபார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஆர்ட்ஸ், காமர்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் from 2024 graduating batch to apply the existing career opportunities for fresher அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இவங்க பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்ட்ரீம்ஸ்னால் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், காமர்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்டு சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் இந்த பீப்புள்ஸ்க்கு 2024 வெளியே வர பீப்புள்ஸ் 2024 பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூ கேன் பி பார்ட் டிசிஎஸ் ஃபாஸ்ட் க்ரோயிங் யூனிட்ஸ் இன் வேரியஸ் என்ரிச்சிங் ரோல்ஸ் அண்ட் ஆம்பிளிஃபை யுவர் கெரியர் க்ரோத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே டீட்டெயிலாக பாருங்கள். ஸோ வேரியஸ் என்ரிச்சிங் ரோல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டொமைன்ஸான ரோல்ஸில் நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணுவீங்க. இந்த ரோலுக்கு தான் எனக்கு வேணும், இந்த ரோல் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. அவங்க கொடுக்குற டிஃப்ரெண்ட் ரோல்ஸாக இருக்கும். அந்த ரோல்ஸில் நீங்கள் வந்து எந்த ரோலில் வேணால் பிளேஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஃபார் அப்கமிங் டிசிஎஸ் பிபிஎஸ் ஹையரிங் பிஃபோர் 14th April அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, உங்களுக்கு வந்து ஏப்ரல் 14க்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல், ஸோ இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ இந்த வீடியோ ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. தெளிவாக இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 days எனக்கு டைம் கொடுங்க. இந்த 3 செக்டர் வீடியோ நான் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் தெளிவாக இதில் என்டர் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். தென் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஃபார் TCS BPS ஹைரிங், ஸோ YOP 2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. 2024 பேட்ச் பாசிட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான், அதுவும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மட்டும் தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு அப்ளை TCS BPS ஹைரிங் இஸ் மேண்டேட்டரி ஃபார் யுவர் ரெஜிஸ்டர் ஆன் த பிலோ லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் யாருக்கு வில்லிங்னஸ் இருக்கோ அவங்க கண்டிப்பாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுவும் கீழே கொடுத்துருக்க லிங்க்கில். ஸோ இந்த லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கல, நாளைக்கான டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக கொடுக்குறேன். பிகாஸ் நான் அப்ளை பண்ண ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்களும் அதை தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க என்ன ஸ்டெப் சொல்லியிருக்காங்கன்னா, லாக் ஆன் TCS நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டல், தென் பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் டீட்டெயில். ஃபஸ்ட்டு இவங்க கொடுக்குற வெப்சைட்டில் நம்ம வந்து லாக் ஆன் பண்ணிக்கணும். இது வந்து டீட்டெயிலாக ஒரு கேண்டிடேட்டோட டீட்டெயில்ஸை வச்சு நான் உங்களுக்கு லாக் ஆன் பண்ணி நான் தெளிவாக காமிக்கிறேன். தென் பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் அண்ட் பர்சனல் டீட்டெயில்ஸ். ஸோ வெரிஃபிகேஷன் அண்ட் பர்சனல் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க மேண்டேட்டரியாக என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆதார் நம்பர், நேம் ஆஸ் பர் ஆதார் கார்டு. உங்கள் ஆதார் கார்டில் என்ன நேம் இருக்கோ அதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த் ஆஸ் பர் ஆதார் கார்டு. ஸோ ஆதார் கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதுதான் வந்து கேட்டிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் என்ஷூர் டு செக் தி டீட்டெயில்ஸ் அப்டேட்டட் கரெக்ட்லி வித்தவுட் எனி எரர் அண்ட் சப்மிட். ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு அதை சப்மிட் பண்ணிவிட்டு ஸோ எந்த ஒரு எரருமே இல்லாத மாதிரி நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்கரெக்டட் டீட்டெயில்ஸ் சப்மிட்டட் மேபி லீட் டு டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் யுவர் கேண்டிடேச்சர் அப்படின்னு இந்த பாயிண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக வேலிடேட் பண்ணணும், கண்டிப்பாக நோட் பண்ணி ஆகணும். ஸோ தப்பான டீட்டெயில்ஸ் ஏதாவது கொடுத்துட்டிங்கன்னா உங்களை டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணுறதுக்கே நிறைய சான்சஸ் இருக்குது. அதுவே நீங்களே ஒரு எடுத்து கொடுத்த மாதிரி டிஸ்குவாலிஃபிகேஷன் எங்களை பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால பொறுமையாக பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு டீட்டெயில்டாக பொறுமையாக உட்காந்து பண்ணுங்கள். ஆதார் நம்பர் தப்பாக கொடுத்தாலோ இல்லை பர்சனல் டீட்டெயில்ஸ் தப்பாக கொடுத்தாலோ இல்லை எஜுகேஷன் தப்பாக கொடுத்தாலோ கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்குவாலிஃபிகேஷன் எந்த ஒரு கேள்வியுமே கேட்க மாட்டாங்க, டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க. ஸோ தென் ஸ்டெப் 3 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்ளை ஃபார் TCS BPS ஹைரிங் ப்ராசஸ். ஸோ சினாரியோ A, if you are a registered user kindly login proceed complete to application upon submission click on apply for drive. ஸோ ஆக்சுவலி உங்களோட ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை ஃபார் டிரைவ்னு ஒரு லிங்க் பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணணும். சினாரியோ B பார்த்தீங்கன்னா இதில் இதில் வந்து நியூ யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்துட்டு இதில் வந்து நியூ யூஸராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கேட்டகரியில் வந்து BPS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். அந்த BPS நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த BPSக்குள்ளே போயிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் அப்ளை ஃபார் டிரைவ் சப்மிட் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் நோட்டில், ஸோ ப்ளீஸ் என்ஷூர் த டீட்டெயில்ஸ் இன் TCS அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் கம்ப்ளீட் அக்யூரேட் அகாடமிக் டீட்டெயில்ஸ் இன்டர்ன்ஷிப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இஃப் எனி. ஸோ நீங்கள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலோ இல்லை அகாடமிக் டீட்டெயில்ஸ் எந்த காலேஜில் படிச்சிங்க, எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, இல்லை ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தாலோ இல்லை இன்டர்ன்ஷிப் ஏதாவது பண்ணியிருந்தாலோ ஸோ தெளிவாக நீங்கள் வந்து அதில் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும், எதுவுமே மறைக்கக்கூடாது அவங்கக்கிட்ட. தென் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 4 பார்த்தீங்கன்னா செலக்ட் யுவர் மோட் டெஸ்ட் இன் சென்டர் அண்ட் சூஸ் யுவர் ப்ரிஃபர்டு டெஸ்ட் சென்டர் அண்ட் கிளிக் ஆன் அப்ளை. ஸோ உங்களுக்கு வந்து டெஸ்ட் மோடு பார்த்தீங்கன்னா இன் சென்டரில் தான் இருக்கும், நேரில் போய் தான் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து நான் என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து செலக்ட் ஆகின்னு சொல்லியிருந்தாங்களா, அவர் வந்து இதெல்லாமே ஃபேஸ் பண்ணியிருந்தாரு. இதெல்லாமே கண்டிப்பாக நான் அவர்கிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சென்டரில் தான் இருக்கும். அந்த சென்டருமே வந்து நீங்கள் எங்கே சூஸ் பண்ணுறீங்க, சென்னை, கோயம்புத்தூர், சேலம், இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டிஸ், மதுரை, திருச்சி, இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டிஸில் இருக்குது. இந்த சிட்டிஸில் நீங்கள் எந்த சிட்டிஸ் கொடுக்குறீங்களோ அந்த சிட்டிஸில் மட்டும்தான் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டு கன்ஃபார்ம் யுவர் ஸ்டேட்டஸ் ட்ராக் யுவர் அப்ளிகேஷன் இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ட்ராக் யுவர் அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ ஜாப் சப்மிட் பண்ணியிருப்பீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதிருப்பீங்க, எக்ஸாமில் பாஸ் இல்லையான்னு வந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆன்போர்ட் ஆகிட்டிங்களா இல்லை ஹையர் ஆகிட்டிங்களா அப்படிங்கிறது எல்லாமே அந்த ட்ராக் யுவர் அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்து அப்ளை ஃபார் தி டிரைவில் உங்களுக்கு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ தென் வி ஹாவ் டு இம்பார்ட்டன்ட் நோட். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் நோட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன சொல்லியிருக்காங்க, சம் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் நோட்டில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 7 நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த நோட்ஸ் என்ன நம்ம வந்து தெளிவாக பார்ப்போம். ஸோ ஆக்சுவலி இங்கே கீழே அடுத்தடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இம்பார்ட்டன்ட் நோட்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் நோட் இந்த சென்டர் இன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த டெஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக சென்டரில் தான் இருக்கும். ஸோ வீட்டில் ஆன்லைன் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ அதனால் சென்டரில் தான் இருக்கும். அது ஒரு நோட்டாக சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா கைண்ட்லி பி இன்ஃபார்ம் டு allotment of seats respective centers will be first come first serve and hence it important to register and apply alias to select your preferred test center. The selection of preferred
preferred city will be restricted on seats full. You will be not able to select your preferred city, seats are already full. ஸோ ஆக்சுவலி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்களா, ஸோ ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சீட்ஸ் அலோகேட் பண்ணுவாங்க. சீட்ஸ்னால் செப்பரேட்டாக உங்கள் நேமுக்கு உங்களுக்கு இந்த சீட்டுலாம் அலோகேட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த சென்டரில் இவ்வளோ சீட் இருக்குன்னு அலோகேட் பண்ணுவாங்க. அந்த சென்டரில் இவ்வளோ சீட் இருக்குன்னு அலோகேட் பண்ணாங்கன்னா, நீங்கள் யார் ஃபஸ்ட்டு போகிறீங்களோ, ஸோ ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட் சர்வ் அப்படிங்கிற மாதிரி கேண்டிடேட் தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு போனீங்கன்னா உங்களை ஃபஸ்ட்டு உட்கார வைப்பாங்க. ஸோ அந்த சீட் ஃபில் ஆயிடுச்சுன்னா நீங்கள் எக்ஸாம் எழுத முடியாது. அந்த சென்டரில் ஃபுல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அடுத்த சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸும் நீங்கள் வந்து கண்டக்ட் பண்ணி எழுத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட நீங்கள் கொடுக்குற ப்ரிஃபர்டு சிட்டியில் அந்த சீட் ஃபுல் ஆயிடுச்சாலோ, ஸோ உங்களை வந்து யூ ஆர் நாட் ஏபிள் டு செலக்ட் யுவர் ப்ரிஃபர்டு சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த சீட் ஃபுல் ஆயிடுச்சாலோ நீங்கள் போய் அட்டன் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா, யூ மஸ்ட் ஹேவ் ஆல் ஒரிஜினல் அகாடமிக் டாக்குமெண்ட்ஸ் அப்ளிகபிள், மார்க் ஷீட்ஸ், டிகிரி சர்டிஃபிகேட், இன்டர்ன்ஷிப் லெட்டர், தென் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் இஃப் எனி. உங்ககிட்ட ஒரிஜினல் அகாடமிக் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இப்போ 2024 என்னோட டாக்குமெண்ட்ஸ்லாம் காலேஜில் இருக்குது, நான் எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் காலேஜில் போயிட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி டிசிஎஸ்ல நான் செலக்ட் ஆயிருக்கேன் அப்படி இப்போதைக்கு இந்த சர்டிஃபிகேட்ஸ் தேவையில்ல. ஆஃப்டர் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக தேவை. அந்த மாதிரி டிசிஎஸ் செலக்ட் ஆயிருக்கேன், எனக்கு வந்து என்னோட சர்டிஃபிகேட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அவங்க தருவாங்க. அதை வாங்கி சப்மிட் பண்ணிடுங்க. தென் பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் ரிலேட்டட் டு த டெஸ்ட் வில் பி ஷேர்ட் ஆன் டிசிஎஸ் ஐயான். ஸோ உங்களுக்கு வந்து அவர் டெஸ்ட் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து எந்த பிளாட்ஃபார்மில் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்டயே ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அது என்னன்னா டிசிஎஸ் ஐயான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டிசிஎஸ் ஐயானில் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ் டஸ் நாட் சென்ட் எனி ஜாப் ஆஃபர்ஸ் அண்ட் ஹைரிங் ரிலேட்டட் கம்யூனிகேஷன் அண்ட் ஃப்ரம் அன்ஆத்தரைஸ்ட் இமெயில் ஆட்ஸ் லைக் ஜிமெயில், ரெடிஃப் மெயில், யாஹூ மெயில், ஹாட்மெயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இவங்ககிட்ட ரொம்ப பிடிச்சது இது மட்டும்தான். ஸோ என்னென்னா, இப்போ நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஜாப் ஆஃபர் வந்து அவங்க வந்து மெயிலில் ஷேர் பண்ணவே மாட்டாங்க. மெயிலில் உங்களோட இமெயில் ஐடியில் நீங்கள் கொடுக்குற ரெஜிஸ்டர் பண்ண இமெயில் ஐடியில் எந்த ஒரு கம்யூனிகேஷனுமே இருக்காது. உங்களுக்கு வந்து எதில் கம்யூனிகேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் ஒரு லிங்க் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நாளைக்கு கொடுக்குறேன்னு. அந்த லிங்க்கில் தான் உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அந்த அப்ளிகேஷன்லேயே நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்களா, செலக்ட் ஆகலையாங்கிறது A to Z வந்துடும். ஸோ இப்போ எப்படி நான் செலக்ட் ஆகிட்டேன், என்னோட ஆஃபர் லெட்டர் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அப்ளிகேஷன்லேயே உங்களுக்கு எல்லாமே வந்துடும். அந்த அப்ளிகேஷன் தான் நம்ம வந்து நாளைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த கண்டினியூ வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, Part-1, Part-2, Part-3 அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா, TCS does not ask any candidate deposit any money requirement job offers. ஸோ இவங்க வந்து எந்த ஒரு காசும் கேட்க மாட்டாங்க யார்கிட்டையும். ஸோ ஜாப் ஆஃபர்ஸ்க்காக ஸோ டெபாசிட் பண்ணுவதில் எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷனால ஸோ இதை நீங்கள் வெளியே காசு கேட்குறாங்க டிசிஎஸ்ல ஜாயின் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லி எங்கேயும் கொடுத்து ஏமாந்துட வேணாம்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா, TCS is not associated with any external agency company to conduct any interviews to make offers employment on behalf அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க எந்த ஒரு கம்பெனியோடையும் டைப் வைக்கல, எந்த ஒரு கன்சல்டன்சியோடையும் டைப் வைக்கல. இன்டர்வியூக்கு நான் இவங்களுக்கு இன்டர்வியூ வாங்கித்தரேன், வேலை வாங்கித்தரேன்னு. ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரு இன்ஸ்டியூட்டில் எந்த ஒரு இன்டர்வியூ இதில் கன்சல்டன்சியில் சொன்னாலும் நீங்கள் ஏமாந்துடாதீங்க. டேரெக்டாக இந்த மாதிரி யூடியூப் பார்த்து அப்ளை பண்ணாலும், லிங்க்டின் இல்லை ஃபேஸ்புக் எது பார்த்து அப்ளை பண்ணாலும் டேரெக்டாக நீங்கள் வந்து ஆல்ரெடி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க டீட்டெயில்டாக. கைஸ், ஆக்சுவலி இந்த டெஸ்ட்டுக்கான எலிஜிபிலிட்டி இவங்க யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃபுல் டைம் கிராஜுவேட் ஃப்ரம் பிகாம், BA, BAF, BBI, BBA, BBM, BMS, BSc, Maths, Physics, Chemistry, Botany, Zoology 2024 year of passing candidate may be apply அப்படின்னு சொல்லியிருக்காங்க. only 2024 தான், அது இந்த டிகிரி முடித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணலாம். அவங்களும் இவங்க டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இது நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. should not have any backlogs time appearing TCS selection process. The course will be completed stipend duration of this course. ஸோ ஆக்சுவலி அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு அரியர்ஸும் இருந்திருக்கக்கூடாது, எந்த ஒரு பேக்லாக் அரியர்ஸும் இருந்திருக்கக்கூடாதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா, break in education. It is a mandatory for students career gaps in 24-month unit till highest qualification. Relevant documents proof has been checked as gap education. ஸோ உங்களுக்கு எஜுகேஷன் கேப் இருந்தால் அதுக்கான டீட்டெயில்ஸ் அண்ட் டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டெண்டட் எஜுகேஷன். இட் ஹஸ் பின் தி mandatory that has course to be cleared and completed within the stipulated time duration of the course without any backlogs to the eligible for joining in TCS selector. ஸோ TCS செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எல்லாமே கோர்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணியிருக்கணும். ஸோ ஆல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து எந்த ஒரு பேக்லாக்கும் இல்லாமல் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோர்ஸ் டைப் பார்த்தீங்கன்னா, எந்த கோர்ஸ் டிகிரி முடிச்சிருந்தா யார் எலிஜிபிள்னா ஒன்லி ஃபுல் டைம். ஸோ நேரடியாக போயிட்டு பண்ணியிருப்பீங்களே, காலேஜ் 3 வருஷம் நேரடியாக போயிட்டு அட்டன் பண்ணி அவங்களுக்கு மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ பார்ட் டைமாவோ கரஸ்பாண்டில் போட்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட் ஷுட் பி கம்ஃபர்டபுள் 24/7 ஒர்க்கிங் ரொட்டேஷனல் நைட் ஷிஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக ரொட்டேஷனல் லைட் எந்த ஷிஃப்ட்னாலும் உங்களுக்கு வந்து வில்லிங்னஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஷிஃப்ட் கொடுத்தாலும் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் எக்ஸ்பீரியன்ஸ் வி ஹவ் டு ப்ளீஸ் நோட் திஸ் இஸ் த ரோல் என்ட்ரி லெவல் ரெக்ரூட்மெண்ட் ஹவு ப்ரியர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஹஸ் ரெக்ரூட் டு மேண்டேட்லி declared the candidates in TCS application form. ஸோ
ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் கண்டிப்பாக அப்ளை பண்ணிங்கன்னா இதை வந்து டிக்ளேர் பண்ணிடுவாங்க, ஐ மீன் வந்து டீக்ரேட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா இது வந்து என்ட்ரி லெவல் ரெக்ரூட்மெண்ட் தான், ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. ஒன்லி 2024 பேட்ச் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. தென் ஏஜ் கேட்டகரி பார்த்தீங்கன்னா மினிமம் 18 இயர் டு மேக்ஸிமம் 28 இயர்ஸ்க்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி டெஸ்ட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெஸ்ட் பேட்டர்னில் அந்த டெஸ்ட் வில் பி 50 கொஷின், டு வில் பி தி ஆன்சர் இன் 50 மினிட்ஸ். ஸோ ஒரு கொஷனுக்கு 1 மினிட் கொடுப்பாங்க. ஸோ அப்போ 50 கொஷின்ஸ்க்கு வி ஹவ் டு 50 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் ஹஸ் கம்ப்ரைசஸ் த ஃபாலோவிங் இன் செலெக்ஷன்ஸ். ஸோ என்னென்ன செலெக்ஷன் சொல்லியிருக்காங்கன்னா நியூமரிக்கல் எபிலிட்டி, தென் ரீசனிங் எபிலிட்டி, தென் குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஷின்ஸில் ஐ மீன் இந்த டாபிக்ஸில் அண்டர் த டாபிக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது அடுத்தடுத்த வீடியோ நம்ம வந்து பார்ப்போம். ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு கிளியர் கட்டான ஐடியாஸ் கிடச்சிருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் என்னோட 1-to-1 செஷனில் கனெக்ட் பண்ணி அந்த டவுட்ஸ் அண்ட் குவரிஸை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லிங்க் இன்றைக்கி எந்த லிங்க்குமே இருக்காது. ஸோ இது வந்து பேசிக்காக என்ன ஜாப் அப்படின்னு சொல்லி தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஆக்சுவலி ஒரு கேண்டிடேட்டோட ப்ரொஃபைலை வந்து நாளைக்கு தான் லாகின் பண்ணி நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த Part 2 Part 3 வீடியோ வேணும், நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் Part 2 Part 3 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ கைஸ்.